ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு உலக வலத்தோடு சந்தித்திருக்கிறோம். வெனிசுவேலாவினுடைய இந்த அதிபரனுடைய கைதை தொடர்ந்து சீனாவிற்கும் அதே போல அமெரிக்காவிற்கும் இருக்கக்கூடிய உறவுகள்ல பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது அமெரிக்க அதிபரனுடைய இந்த பலதரப்பட்ட செயற்பாடுகள் இனி வரக்கூடிய காலத்தில் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அதே போல டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை போல அடுத்ததாக இந்த நாட்டை அவர் குறிவைத்திருக்கிறார் என்பதை பற்றி தான் ஏராளமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய நாளும் உலக வலம் இதைத்தான் பார்க்க போகின்றது. சீனா பல ஆண்டு காலமாக வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு உறவை டொனால்ட் ட்ரம்ப் வெறும் சில மணி நேரங்களில் தலைகீழாக மாற்றிவிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சிறைப்பிடிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் சீனாவினுடைய மூத்த தூதுவர்களுடனான சந்திப்பில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை ஒரு மூத்த சகோதரர் என்றும் உலகிற்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை வழங்கும் தலைவர் என்றும் அவர் புகழ்ந்து கொண்டிருந்தார். எண்ணெய் வளம் மிக்க வெனிசுவேலாவில் சீனா பெரும் முதலீடுகளை செய்திருப்பதாகவும், தென் அமெரிக்காவில் சீனாவினுடைய நெருங்கிய கூட்டாளிகளில் வெனிசுவேலாவும் ஒன்று என்று சொல்லியும் இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது அமுலில் இருக்கக்கூடிய 600 ஒப்பந்தங்களில் சிலவற்றை ஹோட்சூட்டான் இந்த நபர்கள் புன்னகையுடன் ஆய்வு செய்யும் காட்சிகளை சீன அரச ஊடகங்கள் இப்போது ஒளிபரப்பி இருக்கின்றன. ஆனால் மதுரோவினுடைய அடுத்த புகைப்படம் ஒரு அமெரிக்க போர்க்கப்பலில் கண்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்திருக்கக்கூடிய நிலையில் சாம்பல் நிற உடையில் எடுக்கப்பட்டிருந்தது. ஒரு இறையாண்மையை கொண்டிருக்கக்கூடிய நாட்டிற்கு எதிராக அமெரிக்கா எடுத்த இந்த நடவடிக்கையை சீனா உட்பட உலகினுடைய பல நாடுகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன. அமெரிக்கா உலக நீதிபதி போல செயல்படுவதாக குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய சீனா அனைத்து நாடுகளினுடைய இறையாண்மையையும் பாதுகாப்பும் சர்வதேச சட்டத்தின் கீழ் முழுமையாக பாதிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த கடுமையான வார்த்தைகளுக்கு அப்பால் தென் அமெரிக்காவில் தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ட்ரம்புடன் ஏற்கனவே சிக்கலான உறவை நிர்வகிக்கவும் அமெரிக்காவிற்கும் சீனாவுக்கும் இடையான வல்லரசு போட்டி புதியதும் அதே போல முற்றிலும் எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும் நிலையில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடவும் கவனமாக கணக்கிடுகின்றது. பலர் இதை சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பாக காண்கின்றார்கள். ஆனால் பல ஆண்டு காலமாக சீனா பின்பற்ற முயன்ற சர்வதேச விதிமுறைகளை ட்ரம்ப் தகர்த்தெறிந்த பின்னர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சீனா ஆராய்ந்து வரக்கூடிய நிலையில் அங்கு அபாயம், உறுதியின்மை மற்றும் விரக்தியும் ஏற்பட்டிருக்கிறது. நீண்டகால திட்டங்களை வகுப்பதில் ஆர்வம் காட்டக்கூடிய சீனா குழப்பங்களை விரும்புவதில்லை. ஆனால் ட்ரம்பினுடைய 2வது பதவி காலத்தில் அத்தகைய குழப்பங்களையே சீனா தொடர்ந்து எதிர்கொள்கின்றது. முன்கூட்டியே திட்டமிட்டு வர்த்தக போரை சமாளித்த ஷி ஜின்பிங் சீன தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்பத்தை அமெரிக்காவும் உலக நாடுகளும் எவ்வளவு தூரம் சார்ந்திருக்கின்றது என்பதை பற்றியும் கூற முடிகின்றது. ஆனால் இப்போது சீனா ஒரு புதிய சவாலை எதிர்கொள்கின்றது. வெனிசுவேலாவினுடைய எண்ணெயை குறிவைத்து ட்ரம்ப் மேற்கொள்ளக்கூடிய அரசியல் நகர்வு அமெரிக்காவினுடைய நோக்கங்கள் குறித்து சீனாவிற்கு இருந்த ஆழ்ந்த சந்தேகங்களை மேலும் பலப்படுத்தி இருக்கலாம். சீனாவினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா எவ்வளவு தூரம் செல்ல தயாராக உள்ளது என்ற கேள்வியை இது மீண்டும் முன்வைத்திருக்கின்றது. கடந்த கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ சரோபியோ இது குறித்து பேசுகின்ற போது, இது மேற்கு அரைக்கோளம், இங்குதான் தாங்கள் வாழ்வதாகவும் அமெரிக்காவினுடைய எதிரிகளுக்கோ போட்டியாளர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இந்த மேற்கு அரைக்கோளம் ஒரு செயல்பாட்டு தளமாக இருக்க தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியிருந்தார். தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற அந்த மறைக்கப்படாத செய்தி சீனாவிற்கானது. சீனா இதனை கேட்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய சீனா தனது பிரிந்து சென்ற மாகாணமாக கருதக்கூடிய தன்னாட்சி பெற்ற தீவான தாய்வானிலும் இது போன்ற ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியுமா என்பதை கண்டறியவே சீனா காத்திருப்பதாகவும் சிலர் இப்போது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். தாய்வானும் ஒரு நாள் சீனாவுடன் மீண்டும் இணைக்கப்படும் என்று ஷி ஜின்பிங் உறுதியளித்திருந்தார்.
மேலும் இதை அடைவதற்கு தேவைப்பட்டால் இராணுவ பலத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியத்தையும் அவர் நிராகரிக்கவில்லை. இதனால் சீன சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய சில தேசியவாதிகள் ஒரு கேள்வியை இப்போது முன்வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவால் கராகஸில், அதாவது வெனிசுவேலாவினுடைய தலைநகரில் தன்னிச்சையாக செயல்பட முடியும் என்றால் தாய்வான் அதிபரை பிடிப்பதிலிருந்து சீனாவை தடுப்பது எது என்பதுதான் அந்த கேள்வி. முதலாவதாக இந்த இரண்டு சூழல்களையும் சீனா ஒன்றாக பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனெனில் அது தாய்வானை தனது உள்நாட்டு விடயமாக கருதுகின்றதை தவிர சர்வதேச ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட ஒன்றாக கருதவில்லை. ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு விடயம், ஷி ஜின்பிங் அந்த தீவின் மீது படையெடுக்க தீர்மானித்தால் அது அமெரிக்கா ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாக இருக்காது என்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த மாற்றங்களோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான இழப்போடு வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை சீனாவிடம் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நாள் வருகின்ற வரை தாய்வான் மக்களை தனது பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு அவர்களை அச்சுறுத்தி பணிய வைக்கக்கூடிய இந்த உத்தியையே சீனா தொடர்கின்றது. வெனிசுவேலா மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் இந்த நிலையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மாறாக இந்த தாக்குதல்கள் சீனாவிற்கு தேவையில்லாதது மற்றும் அது விரும்பாத ஒரு சவால் என்றும், இது உலகளாவிய தெற்கு நாடுகளை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சீனாவினுடைய நீண்ட கால திட்டத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாவிற்கும் வெனிசுவேலாவிற்கும் இடையிலான உறவு மிகவும் எளிமையானது என்றும், சீனாவிற்கு எண்ணெய் தேவைப்பட்டது, அதே போல தான் வெனிசுவேலாவிற்கு பணம் தேவைப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2000 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் ரயில்வே மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்காக வெனிசுவேலாவிற்கு சீனா $100 பில்லியன் அதிகமான தொகையை வழங்கியிருக்கிறது. இதற்கு பதிலாகத்தான் அதன் செழிப்பான பொருளாதாரத்திற்கு தேவையான எண்ணெயை சீனா வெனிசுவேலாவிடம் இருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டில் மாத்திரம் வெனிசுவேலாவினுடைய 80% எண்ணெய் சீனாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இது சீனாவினுடைய மொத்த எண்ணெய் இறக்குமதியில் 4% மட்டுமே. எனவே கரகசாவில் சீனாவின் நிதி அபாயங்களை பொறுத்தவரை யதார்த்தத்தை புரிந்து கொள்வது அவசியம் என்றும் தி சீனா குளோபல் சவுத் திட்டத்தினுடைய முதன்மை ஆசிரியர் எரிக் ஒலாண்டர், சிஎன்பிபி மற்றும் சினோபெக் போன்ற சீன நிறுவனங்கள் அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதல்களினுடைய அடிப்படையில் தான் அந்த சொத்துக்கள் வெனிசுவேலாவால் தேசியமயமாக்கப்படலாம் அல்லது அங்கு இருக்கக்கூடிய குழப்பமான சூழலில் அவை ஓரங்கட்டப்படலாம் என்ற அபாயம் இருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் வெனிசுவேலா சீன கடன் வழங்குனர்களுக்கு சுமார் $10 பில்லியன் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலுவையில் எந்த முதலீடுகளுக்கு ஆபத்து உள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை என்பதால் நிதானம் தேவை என்றும் ஒலாண்டர் கூறியிருக்கிறார். இருப்பினும் இப்ப இருக்கக்கூடிய சூழல் எதிர்கால முதலீட்டாளர்களை எச்சரிக்கக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகின்றது. சீன நிறுவனங்கள் இதுபோன்ற திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு முன்னர் அமெரிக்க தலையீட்டின் அபாயம் மற்றும் அதன் எல்லை குறித்து முழுமையாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று ட்ரென்பின் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச உறவுகள் பள்ளியைச் சேர்ந்த குயின் சவுசின் சீன அரச ஊடகத்தில் முன்கூட்டியே அறிவிப்பு செய்திருந்தார். அமெரிக்காவுடன் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய அந்த மென்மையான வர்த்தக உடன்படிக்கையை சீர்குலைக்க சீனா விரும்பாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் லத்தீன் அமெரிக்காவில் தன்னுடைய செல்வாக்கை இழக்கவும் அது விரும்பவில்லை. குறிப்பாக ட்ரம்ப் போன்று கணிக்க முடியாத ஒரு நபருடன் இந்த சமநிலையை பேணுவது கடினமாக இருக்கும் ஒரு சூழலாக கருதப்பட்டிருக்கிறது. தென் அமெரிக்கா முழுவதும் இருக்கக்கூடிய பிற நாடுகள் தேவையில்லாமல் அமெரிக்காவுடைய கவனத்தை ஈர்த்து விடுவோமோ என்ற அச்சத்தில் பெரிய சீன முதலீடுகளை பற்றி கவலைப்பட தொடங்குவதுதான் சீனாவிற்கான உண்மையான கவலை என்று ஒலாண்டர் கூறியிருக்கிறார். இந்த பிராந்தியம் சீனாவிற்கு உணவு, எரிசக்தி மற்றும் இயற்கை வளங்களின் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. இந்த பிராந்தியத்தினூடான இருவழி வர்த்தகம் இப்போது $1/2 டிரில்லியன் தாண்டி இருக்கிறது. பனாமா கால்வாய் தொடர்பான அனைத்து சீன துறைமுக பங்குகள் மற்றும் முதலீடுகளை பனாமா அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறது. இது நிச்சயமாக சீனாவிற்கு கவலை அளிக்கக்கூடிய விடயம் என்றாலும், எனவே அமெரிக்காவினுடைய செல்வாக்கு மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதியில்
சீனா வெற்றி பெற வேண்டும் என்றால் நேரடி மோதல் அல்லாமல் வேறு வழிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தென் அமெரிக்க நாடுகளை தன் பக்கம் ஈர்ப்பதில் சீனா மிகுந்த பொறுமையையும் விடாமுயற்சியையும் வெளிப்படுத்தி வருகின்ற நேரத்தில் ஒன்றிணைந்த எதிர்காலத்துடன் கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்குரிய ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய நாடுகளின் கூட்டமைப்பாக குளோபல் சவுத் அமைந்திருக்கிறது. இந்த நாடுகள் ஒருதலைப்பட்ச அச்சுறுத்தலுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தி இருக்கின்றது. மேற்கத்திய நாடுகள் மற்றும் குறிப்பாக டிரம்பின் தலைமையிலான அமெரிக்கா மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களிடம் சீனாவின் இந்த செய்தி பலத்த வரவேற்பை பெறுகின்றது. சீனா தன்னுடைய கூட்டாளிகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றது என்பதில் ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக இருக்கிறது. அதாவது அவர்கள் ஒரே சீனா கொள்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தாய்வானை சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருத வேண்டும். கடந்த 20 ஆண்டுகளில் சீனாவை அங்கீகரித்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஒத்துழைப்பு செய்வதில் சீனா குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கின்றது. இப்படியாக இந்த சீனாவிடம் இருக்கக்கூடிய பல முன்மாதிரிகள் இந்த வெனிசுவேலாவிடம் இருந்து சீனா அதிகளவான நன்மைகளை பெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய முரண்பாடுகள் சீன வெனிசுவேலாவினுடைய உறவுகளை பாதிக்குமா என்ற கேள்வி இப்போது எழுப்பப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இனி வரக்கூடிய காலத்தில் இந்த வெனிசுவேலாவினுடைய போரினுடைய தாக்கம் சீனாவையும் அமெரிக்கா தாக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மீண்டும் மற்றொரு உலக வலத்தில் சந்திக்கலாம். நன்றி.